தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான திரு ஆனந்த் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் திரு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து நாளை நடைபெறப் போகின்ற தோழமை கட்சிகளுக்கான கூட்டத்தை பற்றிய அழைப்பை வழங்கி சென்றார். நாளை மாலை 4 மணிக்கு தாஜ் ஃபிஷர்மன்ஸ் ஹோட்டலில் கோவளத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் தோழமை கட்சி என்ற அடிப்படையில் அமைச்சரவை சகாக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தலைவர் என்ற முறையில் என்னையும் அழைத்திருக்கிறார்கள். அவருடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களுடைய அழைப்புதலை என்னிடம் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரும் 2 அமைச்சர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அழைப்பு என்பது தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. யாரெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறோமோ அந்த தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை நாங்கள் ஏற்று நாளை இதில் கலந்து கொள்வோம். சரியா? ரொம்ப நேரமும் ஆச்சு. வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து மீட்டிங் தான் முக்கியமான விஷயங்கள் இல்லை. தோழர்களும் நண்பர்களுமா இருக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுங்கிறது பல நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை மிகவும் தோழமை உணர்வோடு அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு. எங்களை பொறுத்தப்பட்டிலும் 2 அமைச்சர்களும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் பிரவீன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய அகில இந்திய செயலாளர் கோபி, அருமைக்குரிய சகோதரர் கிறிஸ்டபர், அருமைக்குரிய எங்களுடைய சட்டமன்றத்துடைய துணைத் தலைவர் சகோதரி தாரகை, நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் எல்லோரும் இருந்தோம். அருமைக்குரிய கோபிநாத் அவர்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் மற்ற கருத்துக்களை எப்படி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்களை பற்றி பேசணும், அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது மக்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஃபீட்பேக்கை பற்றி சொன்னோம். என்னென்னா நாங்களும் ஆட்சியில் பங்கு வைக்கிறதுனால எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் கூட இருந்தாங்க. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வை என்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய தொகுதிகளில் என்னென்ன விஷயங்களை பற்றி மக்கள் பேசிட்டு வராங்கிற இந்த ஒரு புரிதலான ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடும், அந்த மரியாதை தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஏன்னா இந்த மரியாதை என்பது பரஸ்பரமாக இருக்கணும். 2 பக்கமும் அந்த மரியாதை இருக்கணுங்கிற ஒரு பெரிய பண்பு இதில் இருந்துச்சு. அதனால தான் 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாட்ட அதை சரி நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதை வெயிட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. இன்னும் இல்லாட்டா இன்னும் நடந்துகிட்டு இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நம்பிக்கை தருகின்ற தோழமை மிக்க இந்த நட்பு அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவமான ஒரு உறவு என்பது தாவேகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உருவாகியிருக்கிறது. இது திரு ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மேல் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே திரு விஜய் அவர்கள் இருவருக்குமான உறவு என்பது இதில் மிக முக்கியமானது. இது எந்த ஒரு கட்டாயத்தாலும் ஏற்படலை. இது அவர்கள் இருவருக்குமான ஒத்த கருத்து, பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர சகோதரத்துவம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கூட்டம். இங்கே அமைச்சரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பல கான்வர்சேஷன் வரும்ல. தொகுதியில் என்னென்னா பட்டாசு வெடிப்பு நடந்துச்சுன்னா அதை பற்றி சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு, பல தொகுதிகளில் பல விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கான அமைச்சர் இதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறது. கூட்டணி கட்சிகள்ங்கிறது தேர்தலோடு முடிஞ்சிருது. ஆனால் தோழமை கட்சிகள்ங்கிறது
தோழமை என்பது என்னன்னா, நீங்கள் தேர்தலுக்கு அப்புறமும் தோழமையோடு இருப்பது, பரஸ்பர மரியாதையோடு இருப்பது. நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டியதில்லை, அவங்க உங்களை தேடி வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசிட்டு போகிறாங்கங்கிற அந்த அந்த ஒரு பெரிய மரியாதை சம்மந்தப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்லை நீங்கள் சார்ஜ் எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு. நாளைக்கு முதல் ப்ரோக்ராமாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இது எப்படி காங்கிரஸோட குரோத்தை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வருது? இந்த அலைன்ஸும் இப்போ நீங்கள் வந்திருக்கிறதும் எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் தான் பவர் ஷேரிங், நீங்களும் ப்ரைவேட் செக்யூரிட்டி சார்ந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஒரு ரியாலிட்டியாக மாறுச்சு. இப்போ இந்த இது வந்து நீங்கள் பவர் சார்ஜ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இது இன்ஸ்டேட் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு இது எந்த அளவுக்கு பலமாக? இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. காங்கிரஸ் கட்சி மிகவும் பொறுப்போடு, என்னட்டா காங்கிரஸ் கட்சி ஒரு 140 வருஷ கட்சி. தாவேகா என்பது ஒரு 4 வருஷ கட்சி. அவர்களுக்கு அது தெரியும். அவர்கள் இளமையான கட்சி. நாங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், அரசு நடத்துபவர்கள், அரசு நடத்தியவர்கள். எப்படி ஒரு கவர்னன்ஸ் நடக்குங்கிற பிரச்சனைகளை பற்றி தெரிந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால் காங்கிரஸ் கட்சியோட இந்த கருத்து பரிமாற்றம்ன்றது ரொம்ப முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும் சகோதரர் பிரவீனா இருக்கட்டும், என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாருமே என்னன்னா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வளரணும், காங்கிரஸுக்குள்ள மரியாதையும் காங்கிரஸ் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஒழிய நாங்கள் வந்து அமைச்சராகணும், நாங்கள் வந்து அந்த பொறுப்பு வரணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸ் பெருசாகணும். அப்படி தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, ஒரு க்ளீன் பாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து காங்கிரஸுடைய பலமாக இருக்கும். காங்கிரஸ் 67 வரைக்கும் காங்கிரஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோக்கும் போது அது வந்து மொழியும் அரிசியும் பற்றி தான் பிரச்சனை வந்துச்சு ஒழிய, விலைவாசியும் பற்றி இருந்துச்சு ஒழிய, அது வந்து ஊழலை பற்றி கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அரசியல் 50 வருஷம் அரசியல் ஊழலை சுற்றி தான் இருந்துச்சு, ஊழலை வச்சு தான் இருந்துச்சு. ஊழலை சுற்றியும் ஊழலை வச்சிருந்த அரசியலிருந்து மாறி முதல் முறையாக ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, லஞ்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு அரசு க்ளீன் கவர்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது, அந்த உணர்வுகளை பற்றி பேசுகிறது, எங்களுடைய ஃபீட்பேக்கை பற்றி பேசுகிறது, எப்படி வந்து டிசிஷன்ஸ் நடக்குது, எப்படி வந்து அதை வந்து எங்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, கான்ஸ்டியூன்சியில் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் கான்ஸ்டியூன்சியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்கிட்ட, அந்த ஃபீட்பேக்கையும் ஒரு கலந்துரையாடலாக இருந்துச்சு. எங்களுக்கு திமுக இந்திரா காந்தியவே பார்த்தவர், நேருவே எங்களை பார்த்து பயப்படுவார். இன்னைக்கு வந்திருக்காரு மாணிக்கத்தாக, அவர் நேற்று முளைத்த காலான்னு ஆரம்பாரு காட்டமான விமர்சனத்தை உங்க மேல. எங்களால் தான் அவர் வெற்றி பெற்றார், அதை அவர் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இது போனேன்னா திருப்பி தப்பாக இருக்கிறேன், அதனால் விட்டுருவோம். அது ஜனவரி மாதம், வர்ற ஜனவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துடும். அதுக்கப்புறம் அரமீசே ஆக போகிற ஆள்கிட்ட பிடிச்சி நம்ம அப்போ பேசிக்கிடுவோம், சரியா? பொங்கலுக்கு அதை பற்றி பேசுவோம், அரமீசை பாரதிட்ட அப்போ பேசிக்குவோம், சரியா? பொதுச்செயலாளர் கூட வந்து வெளியே வந்துட்டாங்க அலையன்ஸ்லேருந்து, இதுக்கு அலையன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான லீடர் வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி பாருங்க, இன்னைக்கு வந்து கரப்ஷன் கமிஷன் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து விஜய் ஒழிச்சிருக்காரு அப்படிங்கிறத மதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அண்ணன் வைகோ அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர். அவரை பொறுத்த மட்டும் பல தியாகங்களை தமிழகத்துக்காக குரல் கொடுப்பவர். எப்பொழுதுமே அவருடைய பார்வை என்பது எப்பொழுதுமே ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டுக்காக அவர் எப்போதும் பேசியிருக்காரு. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் அதே சதிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வடுக்களோடு இருக்கவர் அவரை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு க்ளீன் கவர்மெண்ட் நடக்குதுங்கிறது அவரை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருது. இது வந்து அவருடைய கருத்து, அதை வரவேற்கிறோம். நான் வைகோ அவர்கள் போன்றவர்கள் சொல்லுகின்றதுனால அது வந்து மிகப்பெரிய பலம் படைத்தது. அவர்களை பொறுத்த மட்டும் எனக்கு அமைச்சர் வேணும், மத்திய அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அவர் நினச்சதில்லை. அவரை பொறுத்த மட்டும் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து, மற்ற கட்சிகள் அவர் பேரை சொல்லி வாங்கிட்டு போன கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சி எங்கள் கட்சி தானே, எங்கள் கோட்டாவை சேர்த்து கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லி வாங்குற கட்சிகளுக்கு முன்னாடிலாம் ஏமாந்தவர் அவர். அதனால் அந்த வைகோ அவர்களை பொறுத்த மட்டும் பல தியாகங்களை செய்தவர். அவருடைய வார்த்தைகள் உண்மையானது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுமா? ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கும் அவர் கலந்து கொள்ள 2 விஷயம். இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? 2023 பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி. அப்பொழுது இருந்த 23 கட்சிகள் சேர்ந்து, நாம் எல்லாம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரான ஒரு நிலையை எடுக்கணும், அதனால் நம்ம ஒரு இந்தியா கூட்டணின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும். அது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க கட்சிகள்லாம் சேர்க்க ஆரம்பித்தோம். யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு.
அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க கட்சிகளை தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிறது. நாங்கள் வந்து டெல்லியில் போராடுறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்குது, தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை தாவேக்கா நாளைக்கு கூட்டியிருக்கார் தமிழகத்துடைய முதலமைச்சர். அதில் கலந்துரையாடுவோம். என்னட்டனா இது ரொம்பவும் தோழமையோடு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது இந்த கூட்டணி. இது வந்து ரொம்ப பரஸ்பர மரியாதை உள்ள கூட்டணியாக இருக்கிறது. ஒரு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய, பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத கட்சிகளுக்கு கூட அவர்களுக்கு திடீர்னு மந்திரி வரலாற்றில் முதல் தடவையாக மந்திரி சபை ஆன கட்சிகள்லாம் அதில் இருக்குது. அதனால் என்னன்னா 100 வருஷம் இருந்த கட்சியெலாம் முதல் தடவையாக மந்திரி ஆனது மகிழ்ச்சியெலாம் நம்மளுக்கு அந்த செய்தியெல்லாம் கிடச்சிச்சு. அதனால் இது ஒரு வித்தியாசமான அரசியல் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது. அந்த அரசியலில் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தோழமை கட்சிகளோட கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். திமுக கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு வரைக்கும் சொன்னாங்க. நீங்களும் பல ஆண்டுகள் திமுகவோட டிராவல் பண்ணியிருந்தீங்க. திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? நாளைக்கு ஒரு தடவை உட்காந்து தனியாக பேசுவோம். சரி, இன்னொரு சரி எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த தோழமை, நான் திருப்பி சொல்கிறேன்ல, இந்த அட்மாஸ்பியர் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை நாங்கள் எங்களுடைய அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அந்த சூழ்நிலையை வந்து எந்த விதத்திலும் இந்த சகோதரத்துவ மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து எந்த விதத்திலும் நாங்கள் வந்து எங்களால் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை வந்துடாது. நாங்கள் எல்லாத்தையும் சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டடாக அதை கொண்டு போவோம். எங்களை பொறுத்த மட்டும் நாளைக்கு மீட்டிங்கில் சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு உங்களுக்கு அடுத்து உட்காந்து பேசுவோம். எல்லாத்தையும் இன்றைக்கே பேசி முடிச்சுட்டோம்னா ஒருவேளை அமைச்சதுன்னா உங்களுக்கு பலமான எதிரியாக இருப்பாங்க. அப்படி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஐபிஎம்எலோட தலைவர் காத்து பேசும்பொழுது தேர்தலுக்கு பிறகாக அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது உள்ளாட்சி தேர்தலையோ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ அவர்கள் இணைந்து இந்த களம் கண்டாங்கன்னா உங்களுக்கு பலமான ஒரு போட்டியாக இருக்கும். தமிழகத்தில் அரசியல் மாறிடுச்சு. ஒரு க்ளீன் கவர்மெண்ட், நேர்மையான அரசு, லஞ்சத்துக்கும் லாவண்யத்துக்கும் வேலை இல்லை, ஏழை சாமானிய மக்களுக்கு அரசியலில் ஈடுபாடு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு சிலபஸ் மாறிடுச்சு. நீங்கள் பழைய சிலபஸை வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிலபஸ் மாறிடுச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து சிலபஸ் மாறினதுனால புது சிலபஸ் அவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க இதில் பாஸ் பண்ண முடியும். புது சிலபஸ் அவங்க படிக்கலைன்னா அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. கேள்வி திரும்ப அரசு வந்து ஒரு நேர்மையான அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சமூக வலைதளங்களும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, 2 குற்றச்சாட்டுகள் மெயினாக வைக்கப்படுது. ஒன்று, இவங்களுடைய நேர்மையா இருந்ததுதான் வைக்கவும் சொல்லியிருக்காரு பகிரங்கம் கூட்டத்தில் 2 பேரும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, நானே வந்து அவங்க 2 பேரை வைக்கிறேன், பிரச்சாரம் பண்றேன், அவரே பேசிட்டு நீங்க திருப்பி மாற்றி சொல்லியிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேவில் சேர்ந்து இது ஒரு நேர்மையான செயல்பாடான்ற ஒரு கேள்வி சமூக வலைதள பரவலாக முன்வைக்கப்படுது. 2வது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய பலரும் அந்த கட்சிகளை இணையக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. மற்ற கட்சிகள் என்ன செய்யுதுங்கிறத பற்றி இன்னொரு கட்சி சொல்றதுங்கிறது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர உறவு, பரஸ்பர நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பாழாக்கி விட்டுரும். அதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய உறவு என்பது வேறு. அவர்கள் என்னென்ன ஒவ்வொரு கட்சி, காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க முடியாது. கர்நாடகா, தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் கட்சி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 8 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பிஆர்எஸோட சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா நியாயமாக இருக்குமா? அதனால் இது வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர மரியாதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை குறைச்சி விட்ற இதெல்லாம் சமூக வலயத்தில் வர்ற கேள்விகள். திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு வராங்க. தொழிலதிபர்லாம் இதுக்கு வந்து துணையா இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பாக அந்த ஆட்சியை கவிழ்த்து நாங்கள் திருப்பி சொல்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்ல